भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीं नृसिंहं शरणं प्रपद्ये वेदान्तदेशिकैतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाध्यैति तुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. இன்றைய தினம் கண்ணினுன் சிறுத்தாம்புல 7வது பாசுரம். கண்டுகொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாற்றி அருளினான் எந்திசையும் அறிய வியம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபனருளையே. கண்டுகொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாத்தி அருளினான் என் திசையும் அறிய வியம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபனருளையே அப்படின்ற மாதிரி இன்றைய தினத்தினுடைய பாசுரம். இந்த பாசுரத்தில் முன் பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் உள்ள சம்பந்தம் சொல்லணும். எனக்கா நம்ம பிரபந்தத்தில் எல்லா பாசுரத்துக்கும் முன் பாசுரத்துக்கும் இந்த அடுத்த பாசுரத்துக்கும் சம்பந்தம் இருந்ததுன்னா தான் ஒரு அர்த்தத்தினுடைய தொடர்ச்சி வரும். அந்த மாதிரி எல்லா பாசுரத்துக்குமே அந்த மாதிரி உண்டு. அந்த மாதிரி இந்த பாசுரத்துக்கு என்ன முன் பாசுரத்தோடு சம்பந்தம்னு கேட்டாக்கா, எண்ணு தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்னு தன்புகழ் ஏத்தவருளினான் குன்னமாடத் திருக்குருகூர் நம்பி என்னுமென்னை இகழ்விலன் காண்மினே அப்படின்னு போன பாசுரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அப்பேற்பட்ட ஆச்சாரியன் தனக்கு கிடைத்ததை ரொம்பவும் ஆனந்தமாக இதுவாக கொண்டாடினார் ஆழ்வார். நின்னு தன்புகழ் ஏத்தவருளினான். தன் புகழ் ஏத்த வருளினான் அப்படின்னாக்கா, ஆச்சாரியனுடைய புகழை நன்கு பரப்ப வேண்டும்ன்றது ஒரு சிஷ்யனுடைய கடமை. எப்படி புகழை பரப்புவா? ஆச்சாரியனை பற்றி நன்னா தெரிஞ்சால்தானே புகழை பரப்ப முடியும். அந்த புகழை பரப்புவதற்கும் தன் புகழ் ஏத்த வருளினான். நம்மாழ்வார் தன் புகழ் ஏத்த வருளினான்னாக்கா, பெருமாளை ஆழ்வார் நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி பாசுரங்கள்னாலேயே வேறு இடத்துக்கும் எங்கேயும் போகாத தன் வசப்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது. பெருமாளும் திருவாய்மொழியினுடைய அர்த்தானுபவங்களில் மூழ்கி ஆழ்வாரை விட்டு போக முடியாதபடி இருக்கிறார். ஆக ஒருவருக்கொருவர் தன்னுடைய திருவாய்மொழி பாசுரங்கள்னாலேயே எம்பெருமானை வசப்படுத்தக்கூடிய ஆற்றலை படைத்தவர், வல்லமை படைத்தவர். அப்படி பெருமாளுக்கும் ஆழ்வாருக்கும் உள்ள சம்பந்தம். இப்பேற்பட்ட ஒரு புகழை காட்டிலும் வேறு எந்த புகழும் எனக்கு இல்லை, எனக்கு தெரியவில்லை. அந்த ஒரு புகழ் பிரதானமாக இருக்குன்றத மதுரகவி ஆழ்வார் அனுபவித்து, ஆக நம்மாழ்வார் அருளிய 1000 பாசுரங்கள் திருவாய்மொழி, அப்பேற்பட்ட 1000 பாசுரங்களின் மூலியமாக ஆழ்வாரது திருப்புகழ்களை ஏத்தவருளினான். புகழ பரப்பணும்னாக்கா எந்த விதத்தில் பரப்பணும்னாக்கா, இந்த மாதிரி ஆழ்வார் அருளிய திருவாய்மொழி பாசுரங்களை பாடிண்டே இருப்பது தான். அந்த விதத்தில் தன் புகழ் ஏத்தவருளினான்றது முன் பாசுரத்தில் தெரிவிச்சேருள்யோ. ஆழ்வாருடைய புகழை எந்த விதத்தில் பரப்புறார், எந்த விதத்தில் மேலும் கொண்டாடுறார் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தின் வாயிலாக ஆழ்வார் நமக்கு தெரிவிக்கிறார். என்ன பாசுரம்னாக்கா, கண்டுகொண்டென்னை காரிமாரப்பிரான் பண்டை வல்வினை பாத்தி அருளினான். இங்கே கண்டுகொண்டென்னை அப்படின்ட்டு மாறன் காரிமாறன், பிரான் காரிமாறன், பிரான் காரிமாறன் என்னை பாற்றி கண்டுகொண்டு என்னை பண்டை வல்வினை பாத்தி அருளினான்.
அதாவது இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடியதான பதங்களினுடைய அர்த்தங்களை முன்பின் மாற்றினோன்னாலே அதனுடைய அர்த்தங்கள் வந்துடும். என்னன்னாக்கா பிரான் காரிமாறன். பிரான்னாக்கா பிறருக்கு உபகாரமாக இருப்பவரான. இந்த பிரான்ற பதம் பாசுரத்தில் வரக்கூடிய பிரான்ற பதம் நம்மாழ்வாருக்கு விசேஷணமாக சொல்லக்கூடியது. ஆழ்வார் எப்படி இருக்கார்? மற்றவருக்கு உபகாரம் பண்ணுவதையே குறிக்கோளாக வச்சுருக்கார். பரோபகாரியான அப்படிங்கிற போல் பிரான்ற சப்தத்துக்கு அர்த்தம். யார் அந்த மாதிரி பிரான்னு சொல்லக்கூடிய பதத்துக்கு உரியவரானவர் யாருன்னாக்கா காரிமாறன். காரிமாறன்னாக்கா இப்போ அவர் நம்மாழ்வாருடைய திருத்தகப்பனார். அவர் யாருன்னாக்கா பொற்காரியார். ஆழ்வாருடைய திருத்தகப்பனார் பேர், அப்பாவினுடைய பேர் பொற்காரியார். அப்படிப்பட்ட பொற்காரியார் அவருடைய பொற்காரியாருடைய திருக்குமாரரான நம்மாழ்வார். காரிமாறன்ற சப்தத்துக்கு அர்த்தம். அதாவது பிரான் காரிமாறன், பரோபகாரியான, பிறருக்கு உதவுவதையே பிரதான செயலாக வைத்து கொண்டிருப்பவரான நம்மாழ்வார். யார் அந்த நம்மாழ்வார்? யாருன்னாக்கா பொற்காரியார்ன்ற அவருடைய திருக்குமாரரான நம்மாழ்வார். அவர் எப்படி என்ன பண்ணார் அப்படின்னாக்கா என்னை கண்டுகொண்டுனாக்கா எண்ணெய், இந்த இடத்துல எண்ணெய்ன்றது ஏகவச்சனத்தில் இருக்குது. ஆனால் ஆழ்வார் நம்ம எல்லாருக்கும் பிரதிநிதியாக இருந்துட்டு இங்கே எண்ணெய்ன்ற ஏகவச்சனத்தை சொல்லியிருக்கார். அங்கே தன்னை மட்டும்தான் சொல்லிக்கிறேர்னு எடுத்துக்க வேண்டாம். எண்ணெய்னாக்கா என் போன்று இருப்பவர்களான எண்ணெய். என் போன்று இருப்பவர்களான எண்ணெய்னாக்கா என்ன? தத்துவஞானம் மோட்சஞானம் பெறுவதற்கெல்லாம் ஆசைப்படுபவன். எல்லாருமே நாம் அதுக்கு தானே முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். சதுர்த்த வர்க்க பலப்பிரதம், 4வது வர்க்க பலத்தை அடைவதற்கு முயற்சிப்பவர்களான எண்ணெய். அதாவது நமக்கெல்லாம் பிரதிநிதியாக ஆழ்வார் அங்கே எண்ணெய்னு ஏகவச்சனத்தில் சொல்லிக்கிறார், சிங்குலரில் சொல்லிக்கிறாராம். ஆனால் நம்ம அதை அர்த்தமாக எடுத்துக்கும் போது அங்கே எண்ணெய்ன்ற சிங்குலர் ஏகவச்சனத்தை ப்ளூரலாக எடுத்துக்கணும், பகுவச்சனமாக எடுத்துக்கணும். அதாவது நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னாக்கா கண்டுகொண்டு அப்படின்னாக்கா கண்டுனாலே தெரிஞ்சுண்டுன்னு அர்த்தம், கொண்டுனாலும் தெரிஞ்சுக்கிற அர்த்தத்தில் தான் வரும். இருந்தாலும் அவ்வளவு அக்கறையம். கண்டு இவன் இருக்கான்னு தெரிஞ்சுண்டு, கொண்டு அப்படின்னாக்கா தனது கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு அப்படின்னாக்கா இன்னு தொட்டும் எழுமை மம்பிரான் எண்ணு தன்புகள் ஏத்தவருளான் குன்னமாட திருக்குறுகூர் நம்பின்னு இதுக்கு முன்னாடி ஆழ்வார் தனது சிஷ்யனிடத்தில் எவ்வளவு அக்கறை வைத்து கொண்டு அன்னையாயத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவாக ஒரு அம்மாவாக தன்னுடைய குழந்தையின் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருப்பான்னாக்கா, ஒரு 5-6 குழந்தைகள் இருந்தாலும் அம்மா அப்பா 2 பேருமே தன்னுடைய குழந்தைகள் பார்த்துட்டே இருப்பாள். அவருடைய கண்காணிப்பில் தான் அந்த குழந்தைகள் இருக்கும். எந்த நேரத்தில் எந்த குழந்தைக்கு என்ன வேணுங்கிறத சரியான நேரத்தில் தகுந்த இதை அப்பா அம்மா பண்ணுவாளாம். அந்த மாதிரி கண்டுனாக்கா இவன் ஒருவன் இருக்கான்னு தெரிஞ்சுண்டா மட்டும் போராது, கொண்டுனாக்கா அவனுக்கு என்ன வேணும், ஏது வேணும், எந்த நேரத்தில் எதை செய்யணும், எப்படி அவனை வழி நடத்தணும் அப்படிங்கிற சிந்தனை ஏக சிந்தனையாகவே கண்டுகொண்டு அப்படின்றார். கண்டுகொண்டு என்ன வழின்றது தெரியணும், என்ன செய்ய போறேன்றது தெரியணும். பண்டை வல்வினை பத்தோடறுத்து பண்டை வல்வினை பாத்தி அருளினான். பண்டை வல்வினைனாக்கா பண்டைனாக்கா பழமைனாக்கா அனாதியான, ஆதி காலத்திலிருந்தே அந்த வினைனாக்கா கர்மான்னு அர்த்தம். புண்ணிய பாப ரூப கர்மா. இந்த புண்ணிய பாப ரூப கர்மான்றது நாம் இப்போ நேற்றுன்னு பண்ணலை, ஆதி காலத்திலிருந்தே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அனாதின்னாக்கா அதுக்கு ஆரம்பம் கிடையாது. அது எப்போ வந்தது எப்போலேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியாது நமக்கு இந்த கர்மா. ஆக
அந்த கர்மாவை பண்ணி அந்த கர்மாவை தொலைக்கிறதுன்றதுக்காகத்தான் இந்த சரீரத்தை எடுத்துட்டு நாம் இப்போ ஜீவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு கர்மாவினுடைய பலனை அனுபவிக்கும் பொழுதே இன்னொரு கர்மாவை நாம் பண்ணிடுறோம். அதனால் என்ன ஆகுது? கர்மாவை திரும்ப பண்ணிகிட்டே இருக்கும், அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டே இருக்கும். இது சக்கரவத் பரிவர்த்தந்தே, மாறி 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 நம்ம பண்ணுற கர்மா பண்ணிகிட்டே இருக்கும், அனுபவிக்கிற கர்மாவும் அனுபவிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரியாக வர்றது. இப்போ இது எப்போ தொலையும் அப்படின்னாக்கா, புதுசாக நாம் கர்மா பண்ணாமல் இருந்தோம்னாக்கா, அதாவது அனாவசியமான கர்மா, மோட்சத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய கர்மாக்களில் ஈடுபட்டோம்னாக்கா மோட்சம் நமக்கு எல்லாருக்குமே மோட்சன்றது உறுதி. எப்பயோ ஒரு தடவை மோட்சம் வரதான் போகிறது. என்ன, அது கர்மாவனால் லேட்டாகாமல் இருக்கணும்னாக்கா தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாத கர்மாக்களை நாம் பண்ணி அதில் பிரவர்த்திச்சோம்னாக்கா மறுபடியும் சரீரத்தை எடுத்துட்டு இங்கே தான் நாம் பிறந்துட்டுருப்போம். நமக்கு மோட்சம் வர்றதுக்கு லேட்டாகும். ஆக இப்போ நம்ம மோட்சத்தை அடையிறதுன்றது பெருமாளிடத்தில் இருக்குது. பெருமாள் காத்துட்டுருக்கார், எப்படாப்பா மோட்சத்துக்கு நீ வரப்போறேன்றா போல் பக்தனை எதிர்பார்த்துண்டு பெருமாள் காத்துட்டுருக்கார். ஆனால் நாம் மோட்சத்துக்கு போகிறது லேட்டு யாராடலாம் ஆறுதுன்னாக்கா நம்மளால தான், நாம் பண்ணுற கர்மா தான். கர்மாவுடைய பலனை தொலைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி உண்டோ, எந்தெந்த வழி உண்டோ அதெல்லாம் பெருமாள் சகாயம் பண்ணி கொடுத்துருக்கார். அதனால தான் சொல்லுவார், சுகைக தானம் ஜனகேத் ஜெகத் கருணையா சிருஜன்னு. அதுக்கே ஒரு கேள்வியெல்லாம் கூட வரும், பெருமாள் நமக்கு உபகாரம் பண்ணும் விதமாகத்தான் இந்த ஜெகத்தையே சிருஷ்டிச்சிருக்கேன்ற மாதிரி சொல்கிறேன். மற்றவாளுக்கு உபகாரமாக இருக்கணும்னாக்கா இந்த ஜெகத் எப்படி இருக்கணும்? சதா சர்வகாலம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக தானே இருக்கணும், மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக இருக்கும்னாக்கா. ஆனால் அனந்த ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக ஆகிய துக்கத்திரயங்கள் மூன்றுமே நிறைந்ததாக இருக்கக்கூடியதான இந்த ஜெகத்தை, உலகத்தை நமக்கு ஏதோ உபகாரம் பண்ணும் விதமாக பெருமாள் நினச்சி நமக்காக சிருஷ்டிச்சிருக்குன்ற போல சாஸ்திரம் சொல்கிறது. அது எந்த விதத்தில் உபகாரம்ன்றது நாம் இப்போ இந்த இடத்துல தான் பார்க்கணும். நாம் பண்ணுற கர்மாக்களை தொலைப்பதற்கு ஒரு இடம் தேவை. இந்த ஜெகத்து மட்டும் இல்லைன்னாக்கா நம்ம கர்மாவை பண்ணிகிட்டே இருப்போம். அதை தொலைக்கிறதுக்கு உண்டான இடம் இல்லாமல் நாம் மோட்சத்துக்கு போகாமல் தான் இருப்போம். ஏன்னா சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமின்ட்டு கர்மா 3 விதம். செய்தது, செய்து கொண்டிருப்பது, செய்ய போகிறது, இல்லை சேர்த்து வச்சது. அந்த மாதிரி 3 விதமான கர்மாக்கள் இருக்குது. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி. சஞ்சிதம்னாக்கா சேர்த்து வைக்கப்பட்டது, பிராரப்தம்னாக்கா கர்ம பலனை கொடுக்க ஆரம்பித்தது. அதனால தான் சொல்லுவோம், அந்த கர்மாவினுடைய பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா அதை அனுபவிச்சே தீரணும். அதனால தான் யாராவது வெய்யும்போது கூட பிராரப்தமேன்னு கூட வெய்வா. அது என்னன்னாக்கா அனுபவிக்காமல் அந்த கர்மா தொலையாது, அதனால் அது பிராரப்தம். ஆக இவ்விதமாக சஞ்சிதம், ஆகாமி, அதாவது வரப்போகிற கர்மா, இந்த ரெண்டும் பெருமாள் பிரீத்தி அடைஞ்சு நமக்கு அந்த பலனை கொடுக்காமலேயே கூட அதை போக்கடிச்சிடுவார். ஆனால் பிராரப்தத்தை அனுபவிச்சாதான் போகுன்ற ரீதியில் உண்டு. ஆக பெருமாளுக்கு பிரீத்தி உண்டு பண்ணும் விதமாகத்தான் நம்மளுடைய செயல்கள்லாம் இருக்கணும். அனாவசியமாக பாப செயல்களோ இதுவோ நாம் பண்ணோன்னாக்கா மறுபடியும் இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இங்கே தான் நாம் உழண்டுருப்போம். மோட்சம் நமக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நமக்கு சீக்கிரம் மோட்சம் வரணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால தான் ஸ்லோகமே சொல்லுவா, புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவா, பாபஸ்ய பலம் நேச்சந்தி பாபம் குர்வந்தி எத்தனதா. இது என்னன்னாக்கா இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற ஸ்லோகம் இது. என்னன்னாக்கா புண்ணியத்தினுடைய பலன், பாபம் பாபத்தினுடைய பலன். அதாவது புண்ணியத்தினுடைய பலன் சுகம், பாபத்தினுடைய பலன் துக்கம். புண்ணியஸ்ய பலம் இச்சந்தி, புண்ணியத்தினுடைய பலனான சுகத்தை எல்லாரும் விரும்புவா. ஆனால் புண்ணியம் நேச்சந்தி மாணவா, யாரும் புண்ணியம் பண்ண மாட்டான். பாபஸ்ய பலம் நேச்சந்தி, பாபஸ்ய பலம் என்னது? துக்கம். அதை யாரும் விரும்பவே மாட்டா. துக்கம் வேணும்னு யாராவது விரும்புவாளா? அதை யாரும் விரும்ப மாட்டா. ஆனால் பாபம் குர்வந்தி எத்தனதா, ட்ரை பண்ணியாவது பாவத்தை பண்ணுவாள். இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது. அதனால் பாபத்தினுடைய பலனை விரும்ப மாட்டா, ஆனால் பாபம் பண்ணுவா.
புண்ணியத்தினுடைய பலனை விரும்புவா, ஆனால் புண்ணியம் பண்ண மாட்டா. அப்படி இருந்தோன்னாக்கா நம்ம கர்மாவை எப்போ தொலைக்கிறது, எப்போ நம்ம மோட்சத்துக்கு போகிறது? அதனால் இந்த பார்த்து நடந்துட்டோன்னாக்கா மோட்சத்துக்கு சீக்கிரம் போகக்கூடிய இது நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளுடைய விஷயம். அதுக்கு பெருமாள் உபகாரம் பண்ணுறதுக்கு காத்துன்னு இருக்க. அந்த மாதிரி நாம் எந்த கர்மாவை பண்ணணும், எதிலிருந்து விடுபட்டாக்கா நமக்கு நல்லது இத்தியாதி செயல்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளை காட்டிலும் நம்மளுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வார் என்ன அவ்வளவு பார்த்து பார்த்து சோதிச்சு என்னை பக்குவப்படுத்தி தவறுகளிலிருந்து விடுபட வச்சு நல்ல செயல்களில் செயல்பட வைக்கிறதுக்கு பேர் தான் பாத்தி அருளினான் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஒரு லைன் வந்திருக்கு பாருங்கோ. பாத்தி அருளினான்னாக்கா ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணேறான் ஆழ்வாருக்கு. என்ன இது, எது தப்பு, எது நல்லது, எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது. அப்போ தானே பண்டை வல்வினை, பழமை வாய்ந்ததான இந்த கர்மாவை தொலைப்பதற்கு எந்தெந்த விதத்தில் உபகாரம் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் பெரும் உபகாரம் பண்ணியிருக்கிறார். முன்னாடியே சொன்னப்பட்ட பிரகாரம் எண்ணெய்ன்றது வெறும் மதுரகவி ஆழ்வார் மாத்திரமில்லை, நமக்கும் நம்மளுடைய வினைகளை போக்கடிப்பதற்கும் இந்த திருவாய்மொழியில் எல்லா விதத்துக்கும் மருந்து இருக்கு. எல்லா விஷயமும் அதில் இருக்குது. எம்பெருமான் விஷயத்தில் எவ்வாறு ஈடுபட வேண்டும், எம்பெருமானை எந்தெந்த விதத்திலெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதான் ஆழ்வார் ஒரு கோடு போட்டே காண்பிச்சிருக்க. நல்ல எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்கார். அதில் நம்ம பிரவர்த்திச்சோன்னாக்கா நம்மளுடைய வினைகள் அனைத்தும், நம்மளுடைய கர்மாக்கள் அனைத்தும் தொலைத்து எம்பெருமானிடத்தினுடான பிரீத்தியை சம்பாதிச்சுண்டு சீக்கிரமாகவே மோட்சத்தை அடைய கொண்டான உபாயத்தை ஆழ்வார் பாத்தி அருளினான். பார்த்து பார்த்து நமக்கு கொடுத்துருக்கிறான். ஒரு விஷயங்கூட பழுதில்லாமல், எல்லா விஷயங்களையும் ஒரு விஷயம் கூட விட்டு போகாமல் எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்து பார்த்து நமக்கு அருளி இருக்கிறான். பண்டை வல்வினை பாத்தி அருளினான். வினைகள் தீர்க்கும் அளவிற்கு, வினைகள் அழியும் அளவிற்கு பாத்தி அருளினான், பார்த்து பார்த்து அருளினான். ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே, என் திசையும் அறிய வியம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையேன்னு பாசுறோம். இங்கே இப்படி வச்சுக்கணும், ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே என் திசையும் அறிய வியம்புகேன் அப்படின்னு அன்வயப்படுத்திக்கணும். என்னன்னாக்கா தன் புகழ் ஏத்தவருளினான்றதனுடைய பதத்தினுடைய அர்த்தம்தான் இந்த பாசுரத்துலையும் அன்வர்த்திக்கிறதுன்னு தொடர்றதுன்றது முன்னாடி சொன்னேன். எந்த அப்படிப்பட்ட புகழை நான் என்ன பண்ணுவேன், என் திசையும்னாக்கா என் திசையும்ன்ற முன்னாடியே ஒருத்தர் கேட்டாலும் இல்லையோ அந்த ரேன்ற சவுண்டுக்கு நான்னு சொல்கிறோம். அது உண்டா என்ன ஏதுண்டு. அதே மாதிரி தான் இப்போ ஆழ்வாருடைய பிரபந்தத்தில் பாருங்க, என் திசையும்னு இருக்குது. சில இடத்துல என் திசையும்னு இருக்கும், டகாரம் வரும். அதுக்கு எல்லாமே அர்த்தம் திசைன்னு அர்த்தம். என் திசைனாக்கா 8 திசைன்னு அர்த்தம். 8 திசை. அந்த 8 திக்கிலும் ஆழ்வாருடைய புகழை பரப்புவதற்கு என்னால் முடிந்த முயற்சியை செய்வேன். அறிய இயம்புகேன்னாக்கா முயற்சி செய்வேன், முயற்சித்து கொண்டே இருப்பேன். யாருடைய? ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே, தமிழ் சொரூபனான, தமிழ்லே எல்லாத்தையும் பெற்றவரான, தமிழ் உருவமாகவே இருக்கக்கூடியதான ஆச்சாரியரான நம்மாழ்வாருடைய புகழ நான் என் திசையும் 8 திக்கிலும் பரவும்படி நான் அறிய வியம்புகேன். மற்றவர் நான் ஒருவன் அறிந்தால் மட்டும் போராது, அவருடைய புகழ் எல்லோரும் அறிய வேண்டும். அதற்காக இந்த திருவாய்மொழியை நான் பாடி எல்லோருக்கும் தெரியும்படி செய்வேன் அப்படிங்கிற போல தன் புகழ் ஏத்த வருளினான்னாக்கா ஆழ்வார் ஆச்சாரியனுடைய புகழை இந்த விதத்தில் பரப்புவேன். திருவாய்மொழியை பாடி எல்லோருக்கும் தெரியும் விதமாக பரப்புவேன்ற அவருடைய புகழை இந்த ரீதியில் பரப்புவேன்றது இந்த பாசுரத்தில் நிர்தாரணம் பண்ணிருக்க ஆழ்வார் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அனுகிரகம் பண்ணுறார். அடுத்த பாசுரத்தினுடைய அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः. புரிஞ்சுதா? சரி.